ஹை டு ஆல். இப்போ வந்து பிரையோஃபைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது மாசஸ், லிவர் ஓட்ஸ் இந்த ரெண்டு பிளான்ட்ஸுமே வந்து இந்த கேட்டகரியில் வரும். ஃபைட்ஸ் அப்படின்றது பிளான்ட்ஸை குறிக்கிறது. ஓகேவா? இந்த பிரையோன்றது ஒரு கம்பெனிங் ஃபார்ம் மாதிரி, அதாவது லிவர் ஓட்ஸ், மாசஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸை குறிக்கிற ஒரு டேர்மாக இருக்குது. இதில் பார்த்தீங்க, இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. ஓகேவா? ஸோ பிரையோஃபைட்ஸ் இன்க்ளூட் த வேரியஸ் மாசஸ் அண்ட் லிவர் ஓட்ஸ் that are found commonly growing in moist shaded areas in the hills. அதாவது இந்த பிரையோஃபைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவர் ஓட்ஸ், மாசஸ் வந்து ரெண்டும் சேர்ந்ததுன்னு நம்ம பார்த்தாச்சு. that are found commonly in, அதாவது எங்கே அதிகமாக இது வளர்றதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா moist shaded areas, அதாவது நல்ல ஈரமான நிழலாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இது அதிகமாக வளருது. அதுவும் எங்கன்னு பாருங்கள், ஹில்ஸில். ஸோ ஹில்ஸ் ஏரியாஸில், மலை பகுதிகளில் வந்து வெயில் அதிகம் படாத நிழலாக இருக்கக்கூடிய இடங்களில், ஈரப்பதம் நிறைஞ்ச இடங்களில் வந்து இந்த பிரையோஃபைட்ஸை வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிரையோஃபைட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். அதாவது இந்த கிங்டம் இருக்குல்ல, அது கிங்டமோட ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லப்படுறது வந்து இந்த பிரையோஃபைட்ஸ் தான். ஓகேவா? பிகாஸ் ஏன் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தீஸ் பிளான்ட்ஸ் கேன் லிவ் இன் சாயில் பட் ஆர் டிபெண்டன்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஆம்பிஃபியன்ஸ்னால் நீர்லேயும் வளரும், நிலத்துலேயும் வளரும். ஓகேவா? நீர் மற்றும் நிலம் ரெண்டுலேயும் வளர்கிறது தான் வந்து ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லுவோம். பிரையோஃபைட்ஸ் வந்து நிலத்தில் தான் வாழுது அப்படின்னாலும் அதுக்கு வந்து அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தன்னோட இனப்பெருக்கத்துக்கு வந்து வாட்டர் சார்ந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட லைஃப் சைக்கிளில் வாட்டரும் இம்பார்ட்டன்ட் பங்கு இருக்குது. அதனால தான் இதை நம்ம ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். They usually occur in damp, humid and shaded localities. Dampனா ஈரமாக இருக்கிற இடங்கள், பிளேஸ் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கிறது. ஹியூமிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல வந்து தன்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லேயுமே ஈரப்பதம் இருக்கும். காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கும் போது நல்லா ஈரக்காற்று இருக்கும்ல, அந்த மாதிரி காற்றுமே வந்து அட்மாஸ்பியருமே நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அண்ட் ஷேடட் லொக்காலிட்டிஸ் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி வெயில் அதிகம் படாத நிழல் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கணும். இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த பிரையோஃபைட்ஸ் வந்து அதிகமாக வளருது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். they play an important role in plant succession on bare rocks or soil. அதாவது பிளான்ட் சக்சஷனுக்கு பிரையோஃபைட்ஸோட பங்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பேர் ராக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது பேர் ராக்ஸ்னால் அதில் வந்து மணல் எதுவுமே இருக்காது, சாயில் இருக்காது, மித்த எதுவுமே இருக்காது, வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான ராக்ஸ் இருக்குதுன்னு வைங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு எது வளரும்னா இந்த லெச்சர்ஸ் அண்ட் மாஸ் தான் வளரும். அதாவது ஏன் அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் வந்துட்டு அட்வர்ஸ் என்விரான்மெண்ட் கண்டிஷனில் கூட வாழ முடிகிறது. அதாவது என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை, அது வளர்கிறதுக்கே எதுவாக இல்லைன்னா கூட அதால் என்ன பண்ண முடியும், வளர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹாட்டான எந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டும் இல்லாமல் வாழக்கூடிய நிறைய நம்ம பாக்டீரியாலே பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, டெசர்ட்டில் கூட வாழ்கிற ஆர்கானிசம். அதே மாதிரி தான் இந்த லைக்கன்ஸால் என்ன பண்ண முடியும்னா அட்வர்ஸான என்விரான்மெண்ட் கண்டிஷன், ரொம்ப வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட அதால் தன்னை வந்து அந்த ஸ்போர்னால் ஜெர்மினேட் ஆகி வளர முடியும். ஓகேவா? அப்படி வளர்ந்து வரும். அந்த லைக்கன்ஸ் வளரும்போது என்ன பண்ணுன்னா அந்த ராக் இருக்கும்ல, அந்த கல்லை வந்து வெதரிங் நடக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக அது பிரேக் ஆக ஆரம்பிக்கும் அந்த பாறை. அப்படி பிரேக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மணலாக மாறும். கரெக்டாக சின்ன சின்ன துகள்களாக ஆகும்போது அப்போ தான் சாயில் கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக சாயில் ஃபார்ம் ஆக ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுதுன்னு பாருங்கள், மாசஸ் வந்து என்ன பண்ணும், வளர ஆரம்பிக்கும். தென் மழை பெய்யும்போது செய்யும்போது அதில் அந்த தண்ணி படும்போது என்ன ஆகிடுதுன்னா அதில் வந்து ரீப்ரொடக்ஷனுமே வந்து ஈஸியாக நடந்துடும். ஸோ மாசஸ் கம்யூனிட்டி வந்து வளர ஆரம்பிச்சிருது. தென் லைக்கன் ப்ளஸ் மாசஸ், இந்த லைக்கன்ஸ் அப்புறம் மாசஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசஸ் வந்து லைக்கன்ஸை விட கொஞ்சம் அதை வந்து லைக்கன்ஸை வந்து மறைக்கிற மாதிரியான இதில் இருக்கும். நல்லா படர்ந்துடும், மேட்டு மாதிரி என்ன ஆயிடுது, இது ஃபுல்லாக படர ஆரம்பிச்சிருதுன்னு வைங்களேன். அப்போ லைக்கன்ஸ் என்ன ஆகும், அதுக்கு சரியான நியூட்ரியன்ஸ் இல்லாமலோ தென் வந்து அதால் வாழ முடியாது சொல்லணும், அது வந்து டெத் அண்ட் டிகே ஆகிடுது. ஓகேவா? இறந்து போய் அப்படியே மக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கும், அதில் இருக்க ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த சாயிலில் கலந்து நம்மளுக்கு ஹியூமஸ் வந்து கிடைக்கும், நியூட்ரியன்ட்டும் கிடைக்குது அந்த சாயிலுக்கு. ஸோ இது வந்து எதுக்கு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் கொடுக்குன்னா கிராஸஸ், ஹெர்ப்ஸு. ஸோ அது வளரும்போது இந்த மாசஸுமே என்ன ஆகும், இந்த மாசஸோட இது முடிச்சு அதுவுமே வந்து டீகே ஆகும்போது அதோட ஹியூமஸ் சாயிலாம் அதிகமாகிட்டு இருக்குது. ராக்ஸ் வந்து ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உடைய நம்மளுக்கு சாயிலோட கண்டென்ட் பாருங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதனால ஹியூமஸும் அதிகமாகுது. ஒவ்வொரு
ஹையர் ஆர்கானிசம் வளர இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸஸ் வளர ஆரம்பிச்சு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் அந்த இடத்துல வந்து அதோட ஹேபிட்டேட்காக வந்து வளர ஆரம்பிக்கும், வாழ ஆரம்பிக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழு, பூச்சி, எறும்பு இந்த மாதிரியான எல்லா இன்செக்ட்டுமே இதில் வந்து மண் இந்த செடிகளில் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருந்து கிடைக்கிற அந்த வேஸ்ட்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்ரப்ஸ் அண்ட் பஷஸ் வளர்கிறதுக்கு அதுக்கு ஏதுவான இடமா மாறுது. இதே மாதிரி தான் ஒரு ஹேபிட்டேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வந்து ஒவ்வொரு ஹையர் லெவல் பிளான்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் கம்யூனிட்டி, அதாவது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டிமாங்க. இது ட்ரீஸ் வந்து என்ன ஆகிடுது, நம்மளுக்கு வளர ஆரம்பிக்குது. ட்ரீஸ் வளர்கிறதுக்கான ஹேபிட்டேட்டும் அங்கே உருவாயிருது. தென் ட்ரீஸ்லாம் வந்து கொஞ்சம் டீப் உட்ஸ் ஆனோடனே, ஃபாரஸ்ட் மாதிரி ஆனோடனே அங்கே நிறைய ஆர்கானிசம்ஸ் வளர்ந்து அது ஒரு ஃபாரஸ்ட்டில் என்ன டைவர்சிட்டிலாம் இருக்குமோ அந்த மாதிரி அங்கேயுமே டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து வளர ஆரம்பிச்சிருது ஒரு ஹேபிட்டேட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ட் சக்சஷன் நடக்குது. பிளான்ட் சக்சஷன்னா ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய லோயர் லெவல் பிளான்ட்ஸ்லேருந்து ஹையர் லெவலில் வந்து ஹையர் பிளான்ட்ஸ் வரைக்குமே கொண்டுட்டு போகிறது. இது வந்து லோயர் லெவலில் இருக்கிற பாயினர் கம்யூனிட்டி ஆரம்பமாகறதே இதுதான். ஓகேவா, இதில் ஆரம்பித்து ஹையருக்கு போகிறதுல இதுதான் சக்சஷன் சொல்லுவோம். ஒவ்வொன்றா அடுக்குமுறைப்படி போகிறது. ஓகேவா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து இந்த மாசஸ் தானே முக்கிய பங்கு. இது வளர்ந்த பிறகு தானே நம்மளுக்கு இதுலேருந்து தென் இது வளர்ந்து அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு கிராஸ் ஹெர்ப்ஸ்லாம் வளருது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் செஷனுக்கு இந்த லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ் வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பிளான்ட் சக்சஷன் அண்ட் பேட் ராக்ஸ் ஆர் சாயில் பார்த்தாச்சு. ஓகேவா, தென் ராக்ஸ் இல்லாமல் வெறும் சாயில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிட்டியில் வளரும்போது தன்னால் சக்சஷன் வந்து நடந்துருது. The plant body of bryophytes is more differentiated than that of algae. ஆல்கே மாதிரி பிளான்ட் பாடி வந்து பயோஃபைட்ஸ்க்கு இருக்காது. இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆல்கேயை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது என்ன பாடி ஷேப்பில் இருக்குன்னா தேலஸ் லைக். தேலஸ்னால் என்னது, ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ரூட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், லீஃப் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்டெம் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் அது ஒரிஜினல் ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸோ கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன தேலஸ்னால் அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர். இன்னும் சில ப்ராஸ்ட்ரேட்டாக இருக்கும். ப்ராஸ்ட்ரேட்னால் அது கீழே நிலத்தில் வந்து படர்ந்துருக்குது. அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் செடி பிளான்ட்டெல்லாம் நேராக நிற்கலாம், அப்படி இல்லாமல் கீழே அப்படியே படர்ந்து வரும் பார்த்துருக்கீங்களா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எரெக்ட் அப்படின்னா செடி மாதிரியே அப்படியே நேராக வளர்ந்து வர்றது எரெக்ட். இந்த 3 இதுலேயுமே வந்து பயோஃபைட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அட்டாச்சு டு த சப்ஸ்ட்ரேட்டம், அதாவது அது இருக்கிற இடத்துல வந்து தன்னை எப்படி பொருத்தி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ். ரைசாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அது யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம். தென் இந்த மாதிரி ரைசாய்ட்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் அது சப்ஸ்ட்ரேட்டத்தோட தன்னை பொருத்தி நின்றுக்குது. சப்ஸ்ட்ரேட்னா அது எந்த இடத்துல சாயிலில் வளருதோ அந்த சாயிலில் தான் நம்ம சப்ஸ்ட்ரேட்டம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரூ ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸோ இருக்காது. ஓகேவா, ஆனால் ரூட் மாதிரி லீஃப் மாதிரி ஸ்டெம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் த பயோஃபைட் இஸ் ஹேப்ளாய்டு. இதுதான் வந்து முக்கியமான, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது பயோஃபைட்டோட பிளான்ட் பாடி வந்து ஹேப்ளாய்டு தான். தட் மீன்ஸ் அது என்னது, அது ஒரு கேமிட்டோஃபைட் அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அது வந்து மெயின் பிளான்ட் பாடி கேமிட்டோஃபைட் தான், ஆனால் அதில் வந்து ஸ்போரோஃபைட்டுங்கிற ஒரு ஸ்டேஜும் வந்து வரும். ஆனால் பயோஃபைட்டோட மெயின் பிளான்ட் பாடி என்ன ஸ்டேஜ் தான், ஹேப்ளாய்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கேமிட்டோஃபைட். அதுக்கப்புறம் இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் பயோஃபைட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். ஸோ பயோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மல்டி செல்லுலார், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ்னு வரும்போது மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனை நம்ம ஆந்த்ரீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஆந்த்ரசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் என்ன பாருங்கள், பைஃப்ளஜெல்லைட். அதுக்கு ஃப்ளஜெல்லாம் இருக்குது. தட் மீன்ஸ் அதால் மூவ் பண்ணி போக முடியும். ஓகேவா, தென் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியம். அது ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். அது எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஆந்த்ராசாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மேல் கேமிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா வாட்டரில் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஆந்த்ரீடியம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆந்த்ராசாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா வாட்டரில் ரிலீஸ் ஆகி அந்த வாட்டரில் தான் அது மூவ் ஆகி எங்கே போகும், எக்கை வந்து ரீச் பண்ணும். அந்த எக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆர்கிகோனியம் போய் அங்கே இருக்க எக்கை வந்து ரீச் பண்ணிடுது. அந்த ஆந்த்ரசாய்டு வந்து ஃபியூசஸ் வித் எக் டு ப்ரொடியூஸ் சைக்கோட். அங்கே தான் அந்த எக்கு கூட அது வந்து ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த சைக்கோட் என்னது நம்மளுக்கு, இட்ஸ் அ
டிப்ளாய்டு. அதாவது ஒரு மேல் கேமிட் பார்த்தீங்கன்னா மேல் கேமிட் ஒரு ஹேப்ளாய்டு, ஃபீமேல் கேமிட் ஒரு ஹேப்ளாய்டு. ஸோ ரெண்டும் சேரும்போது நம்மளுக்கு டிப்ளாய்டு கிடைக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைகோட் do not produce cycodes do not undergo reduction division. that means சைகோட் வந்துட்டு ரிடக்ஷன் டிவிஷன் பண்ணாது. சைகோட் வந்து என்ன பண்ணாது, ரிடக்ஷன் டிவிஷன் வந்து அங்கே நடக்காது இமிடியேட்டாக. அது வந்து நடக்கும், பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் நடக்காது. ஓகேவா? அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டுங்கிற ஒரு பாடியை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சைகோட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்போரோஃபைட் அப்படின்ற ஒரு பாடியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்போரோஃபைட்னால தனித்து வாழ முடியாது. அந்த ஸ்போரோஃபைட்டுங்கிறது என்னது, அதுவும் ஒரு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் தான். ஆனால் அந்த பிளான்ட் உருவாகிற பிளான்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக தனியாக இருக்க முடியாது. அதனால் இது என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இருக்க கேமிட்டோஃபைட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் வளரும். கேமிட்டோஃபைட்டோடையே சேர்ந்தே இது வளர்ந்த பிளான்ட்டும் வளருது. ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அது தனித்து வாழ முடியாது, அதனால் அது கேமிட்டோஃபைட்டோட சேர்ந்தா இருக்குது. ஆனால் கேமிட்டோஃபைட்டால் முடியும்னா அது ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட். ஓகேவா? அதோட சேர்ந்துருந்து டிரைவ்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட். அதாவது ஸ்போரோஃபைட் வந்து இந்த கேமிட்டோஃபைட்லேருந்து தனக்கான நரிஷ்மெண்ட், அதாவது உணவை வந்து எடுத்துக்குது. ஓகேவா? some cells of the sporophyte undergo reduction division. இங்கே தான் என்ன பண்ணுது, ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. எதில், ஸ்போரோஃபைட்டில் இருக்க சில செல்ஸ் மட்டும் இந்த ப்ராசஸ், அதாவது மியாசிஸ் தான் ரிடக்ஷன் டிவிஷன். ஓகேவா? நடந்து நம்மளுக்கு ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்போரோஃபைட் அப்படின்றது ஒரு டிப்ளாய்ட் பிளான்ட், பட் ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஸ்போர்ஸ் இஸ் அ ஹேப்ளாய்ட். ஓகேவா? ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எது மூலமாக, மியாசிஸ் மூலமாக. இங்கே வந்து என்னென்னா தி ஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, எப்படி இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட்டை முளைக்கணும்ல, அது என்னவா முளைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிட்டோஃபைட்டாக முளைக்கும். ஸோ ஒரு ஹேப்ளாய்டு ஸ்போர் வந்து நம்மளுக்கு ஹேப்ளாய்டு மெயின் பிளான் பாடியை தான் கொடுக்குது. கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட்டை தான் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? சைகோட் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஒரு பிளான்ட்டை கொடுக்காம, ஒரு கேமிட்டோஃபைட்டை கொடுக்காம, அது ஸ்போரோஃபைட்டை கொடுக்கு. ஸ்போரோஃபைட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கேமிட்டோஃபைட்டை கொடுக்கு. ஸோ ஒரு கேமிட்டோஃபைட், அதுக்கப்புறம் ஸ்போரோஃபைட் ஆகி தென் ஸ்போரோஃபைட் வந்து தான் நம்மளுக்கு ஒரு கேமிட்டோஃபைட்டை கொடுக்க முடியுதா. இதை தான் நம்ம அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்லி படிச்சிருப்போம் பிளான்ட் கிங்டமில். ஓகேவா? இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிக்சர் மூலமாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு மேல் கேமிட்டோஃபைட்டு, ஃபீமேல் கேமிட்டோஃபைட், அதாவது மேல் பிளான் ஒன்று, ஃபீமேல் பிளான். இதில் என்ன இருக்கும், மேல் பிளானில் நம்மளுக்கு ஆந்த்ரிடியம் இருக்கும், இதில் ஆர்கிகோனியம் இருக்குன்னு தெரியும். சரியா? இந்த ஆந்த்ரிடியம் எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆந்த்ரசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆந்த்ரிடியம் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆந்த்ரசாய்ட்ஸ். ஓகேவா? ஸ்பெர்ம் மாதிரி இருக்கிறது. தென் இதில் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டில் என்ன, ஃபீமேல் பிளானில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எக் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் அந்த ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சர். இதில் இது ரவுண்டாக இருக்கிறது எக்கு ஒவ்வொரு எக்காக இருக்கும். இப்போ இதில் என்னென்னா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆந்த்ரசாய்டில் வந்து ஒரு ஆந்த்ரசாய்டு இங்கே ஒரு எக்கை வந்து ஃபியூஸ் ஆகும், ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஃபெர்டைல் ஆகும் ரெண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து இந்த இதுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு எது தேவை, வாட்டர் தேவை. ஸோ மழை பெய்யும் போது தண்ணி வரும்போது அந்த இடங்களில் வந்து அந்த மாசஸ் இருக்கிற இடங்களில் வந்து அது பிரயோஃபைட்ஸ் வளர்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிரம்பும் போது, இல்லை மழை பெஞ்சு தண்ணி தரையோட தரையாதான மேட் மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து ஈஸியாக வந்து தண்ணி வரும்போது என்ன ஆயிடுது, அந்த ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி அப்படியே வந்து வாட்டர்லேயே போய் ஃபீமேல் பிளான்ட் எங்கே இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் அந்த ஆர்கிகோனியம் ஸ்ட்ரக்சர், இதுதான் அந்த ஆர்கிகோனியம் இருக்குது பாருங்கள், இதுதான் ஆர்கிகோனியம். இதுக்குள்ளே தான் எக் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அந்த ஆந்த்ரசாய்ட்ஸ் இந்த மாதிரி எக் இருக்கிற இடத்துல ஆர்கிகோனியம்குள்ளே போய் எக்கை வந்து ரீச் பண்ணிடும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுது, சைகோட் ஃபார்ம் ஆயிடுது. எக்கு கூட ஸ்பெர்மும் வந்து உள்ளே போயிருக்கும். இது சைகோட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதில் என்னென்னா மேல் கேமிட்டோஃபைட் ஒரு ஹேப்ளாய்ட் 1N தான் இருக்குது, ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டும் ஒரு ஹேப்ளாய்ட் 1N தான் இருக்கும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி கிடைக்கக்கூடிய சைக்கோட்டில் என்ன இருக்கும், 2N இருக்கும். ரெண்டும் ஃபெர்டிலைசேஷன் ஆயிரும். ரெண்டும் சேர்ந்த பிறகு ஃபெர்டைல் ஆகி நம்மளுக்கு ஒரு எம்ப்ரியோ வருமோ அது வந்து டிப்ளாய்டாக இருக்கும். ஓகேவா? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ரியோ இருக்குது பார்த்தீங்களா, இது வளர்ந்து வரும். இது எங்கே வளரும், இந்த இருக்குது பாருங்கள், ஃபீமேல் பிளான்ட்டில் தானே இந்த ஆர்கிகோனியம் இருக்கும். இதுதான் ஃபீமேல் பிளான்னு வச்சுக்கோங்க. இதில் தான் ஆர்கிகோனியம் இருக்குது. இந்த ஆர்கிகோனியம்குள்ளே இருக்கக்கூடிய எக்கு வந்து ஃபெர்டைல் ஆகி நம்மளுக்கு எம்ப்ரியோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த எம்ப்ரியோ எப்படி முளைச்சி வரும் பாருங்கள். இந்த கேமிட்டோஃபைட்டோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நீண்டு நம்மளுக்கு ஒரு இது ஸ்போரோஃபைட், அதாவது இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்போரோஃபைட். அந்த பிளானோடையே சேர்ந்து வளர்ந்து வந்துடும். ஓகேவா? இந்த கேமிட்டோஃபைட், ஆனால் அது வளர்ந்து வர கேமிட்டோஃபைட் வந்து ஒரு ஹேப்ளாய்டு, பட் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் என்னது, டிப்ளாய்டு.
ஸ்போரோஃபைட். இது வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட். ரெண்டு பிளான்ட் சேர்ந்து ஒரே இதாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல இந்த ஸ்போரோஃபைட்டில் வந்து சில மியாசிஸ் டிவிஷன் நடந்து நம்மளுக்கு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி டிஸ்பர்ஸ் ஆகி அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், அட்மாஸ்பியருக்கு வந்து அங்கே வந்து அதுக்கு ஏதுவான என்விரான்மெண்ட் கிடைக்கும்போது தன்னால் அது முளைச்சி வரும், ஜெர்மினேட் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் என்னது, ஸ்போரோஃபைட் பிளான்ட் வந்து ஒரு டிப்ளாய்டு. அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் ஆனால் ஹேப்ளாய்ட்லேருந்து நம்மளுக்கு வந்துருக்கும். இதில் ஸ்போர்ஸில் பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸும் இருக்குது, ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணுற அதாவது ஃபீமேல் பிளான்ட் மேல் பிளான்ட் ரெண்டுமே இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஸ்போர்ஸ் தான் இருக்கும். ஸோ மேல் பிளான்ட் ஸ்போர்ஸ் வந்து நம்மளுக்கு மேல் கேமிட்டோஃபைட்டும், ஃபீமேல் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டும் தரும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேமிட்டோஃபைட் பிளான்ட் வருது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு மைட்டாசிஸ் டிவிஷனில் நடக்கும். அதாவது ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் வந்துட்டு ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகும். இதில் இருக்கிற மாதிரியே 2 டாக்டர் செல்ஸ்லேயுமே சேம் அப்படியே வந்து காப்பி மாதிரி இருக்கும் மைட்டாசிஸில். ஆனால் மியாசிஸில் வந்து 1 4 இருக்கும், 4மே வந்து பாதி இதில் தான் இருக்கும். இதில் தான் நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கும். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பேரண்ட்டை விட டாக்டர்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் தான் இதோட கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் 4ஆக பிரிஞ்சு வரும்போது. ஸோ வந்து இதில் தான் வேரியேஷன்ஸும் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து ஹேப்ளாய்டு டிப்ளாய்டுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னா, இப்போ நான் நம்ம ஹியூமன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்டு அதாவது 2N. ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து 23 பேர்ஸ் இருக்கும் குரோமோசோம்ஸ் ஹியூமன்ஸ். இதே மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் குரோமோசோம் நம்பர் டிஃபர் ஆகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியான குரோமோசோம்ஸ் நம்ம உடம்புல 2 இருக்கும். ஒவ்வொரு செல்லையுமே 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த 46 குரோமோசோம்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான குரோமோசோம் 2 இருக்கும். அப்போ 2 பேராக ஆச்சுன்னா நம்மளுக்கு 23 பேர்ஸ் வரும் அந்த இடத்துல. ஓகேவா? இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதே மாதிரி வந்து மித்த ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்குன்னு இருக்காது. ஹேப்ளாய்டில் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து 9 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். 9 or 10 ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஆனால் அந்த 10 குரோமோசோம்ஸே யூனிக்காக இருக்கும். இன்னொன்று போல் இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரியான குரோமோசோம்ஸாக வேறு விதமான குரோமோசோம்ஸ் இருக்கும். 2 இது ஒன்று போல் இருக்காது. ஓகேவா? அதனால தான் அது 1Nன்னு சொல்கிறோம். ஸோ வந்து சேம் ஒரே கேரக்டர்ஸ் 2 குரோமோசோம் வந்து பேர் ஆக முடியுது, ஒன்று போல் இருக்குன்னா அதை வந்து டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த டயக்ராம் பார்க்கும்போதே முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இல்லைன்னா ஒரு டைம் இன்னொருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரையோஃபைட்ஸ் இன் ஜென்ரல் ஆர் ஆஃப் லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ப்ரையோஃபைட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா குறைவான பயன்கள் தான் இருக்குது. அதாவது ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹியூமன்ஸாக இருக்கட்டும், மித்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு அதோட பயன்கள் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் சில மாசஸ் வந்து பார்த்திங்கன்னா சில தாவரங்களை சாப்பிடக்கூடிய மேமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் மித்த அனிமல்ஸ்க்கெலாம் என்ன ஃபுட்டாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தாவரங்களை சாப்பிட்டு வாழ்கிற மித்த ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து சில ஆர்கானிசம்ஸ்க்கு இது ஃபுட்டாக பயன்படுது. தென் பார்த்திங்கன்னா மாஸோட ஒரு ஸ்பீசிஸான ஸ்பாக்னம், இந்த மாஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பாக்னம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட பீட், அதாவது பீட்னால் அது மக்கி போன மண். இந்த ஸ்பாக்னம் வந்து தென் டெத் ஆகி டீக்கை ஆகி அப்படியே மண்ணாக இருந்து ஒரு மாதிரி உரம் மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது அந்த செடி வந்து அப்படியே மக்கி போயிருக்கும் பார்த்திங்கள்ல அந்த மண். ஸோ அந்த மாதிரி மக்கின அந்த செடியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயலாக பயன்படுது, நல்லா எரிபொருளாக பயன்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் அது போக வந்து இந்த பேக்கேஜிங் மெட்டீரியலாகவும் பயன்படுது. எதுக்கு, மித்த லிவிங் மெட்டீரியலை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு இதில் வந்து பேக் பண்ணி வந்து அதை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனக்குள்ளே நிறைய வாட்டரை வந்து அப்படியே இழுத்து வச்சுக்கும். இந்த கெப்பாசிட்டினால ஈஸியாக வந்து அந்த லிவிங் மெட்டீரியல் வந்து ஈஸியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போயிடலாம். அதுக்காக இந்த மெட்டீரியலை வந்து ஸ்பாக்னம் அப்படின்றத வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த மாசஸ் பார்த்திங்கன்னா அலாங் வித் லைக்கன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் டு காலனைஸ் ராக்ஸ். இதுதான் நம்ம அந்த பிளான்ட் செஷனில் பார்த்தோம். ஸோ இந்த லைக்கன்ஸும் மாசஸ்னால் சேர்ந்து தான் ஃபஸ்ட் அந்த ராக்ஸில் வளர ஆரம்பிக்கும். நம்ம பார்த்தோம்னா அதை தான் சொல்கிறோம், காலனிஸ்னால் வளர்றது. ஹென்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் எக்காலஜிக்கல். இதனால சுற்றுச்சூழலில் வந்து ஒரு புதிய ஹேபிடேட் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பார்த்திங்களா? இதை தான் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே டீகம்போஸ் ராக்ஸ். எப்படி மித்த ஆர்கானிசம்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வழி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸை டீக்ரேட் பண்ணுது, டீகம்போஸ் பண்ணி ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஆகி சாயில் உருவாகுதில்ல. ஸோ சப்ஸ்ட்ரேட்னா ஹையர் பிளான்ட்ஸ் வந்து எதில் வளரும், மண்ணில் தானே வளரும். அது சப்ஸ்ட்ரேட் இந்த சாயில் தான். ஸோ ராக்ஸ் வந்துட்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக வந்து பிரேக் ஆகுறதுனால நமக்கு சாயில் கிடைக்குது. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹையர் பிளான்ட்ஸ், அதாவது ஹையர் பிளான்ட்ஸ்னு உள்ள ட்ரீஸ், ஓகேவா, மரங்கள், அதோட க்ரோத்துக்கு அது வந்து பயன்படுது. இதை தான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மாசஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில் மேலே ஒரு நல்ல அடர்ந்த ஒரு மேட் மாதிரி இருக்கும், ஓகேவா. ஒரு மேலே வந்து ஒரு போர்வை ஏதோ விரிச்ச மாதிரி இருக்கும், ஒரு பச்சை பச்சேருன்னு நல்ல டென்ஸாக அடர்த்தி அப்படி தான் வளர்ந்துருக்கும். அது பார்க்கவே அப்படி தான் இருக்கும். ஸோ தே ரிடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்யும்போது அப்படியே மண்ணெல்லாம் அந்த இடத்துல வந்து அரிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக தண்ணி போகும்போதே மணலும் சேர்ந்து அரிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மண் அரிப்பை வந்து இந்த இது வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் bryophytes are divided into liverworts and mosses. இந்த bryophytes கேட்டகரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று mosses, இன்னொன்று liverworts. ஸோ இங்கே பாருங்கள், இந்த liverworts grow usually in moist shady habitats. அதாவது ஈரமான நிழலாக இருக்க பகுதியில் வாழும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நீரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதோட கரை பகுதிகளில். தென் marshy grounds அப்படின்னா ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப தண்ணியாக இருந்து சகதியாக இருக்கும்ல அந்த மாதிரி இடங்கள்ல. தென் டேம் சாயில்னால் மண்ணில் வந்து லேசான ஈரப்பதம் இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்லையும் வாழுது. தென் வந்து மரத்தோட பார்க் பட்டைகளில் வந்து வாழுது. தென் அடர்ந்த காடுகளில் இது அதிகமாக வளருது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிளான் பாடி ஆஃப் எ லிவர்வோட் இஸ் தேலாய்டு. ஸோ இந்த லிவர்வோட்ஸோட பிளான் பாடி தேலஸ் டைப், ஓகேவா. நம்ம முதலே பார்த்த தேலஸாகவும் இருக்கலாம், எரெக்டாகவும் இருக்கலாம், ப்ராஸ்ட்ரேட்டாகவும் இருக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்வோட்ஸோடது என்னது தேலஸ் டைப், தேலாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் மாக்கான்சியா, ஓகேவா. இந்த தேலஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா டார்சி வென்ட்ரலாக இருக்கும். அதாவது அதோட மேல்புறமும் கீழ்ப்புறமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மேலே இருக்கிற மாதிரியே கீழே இருக்காது அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் இது டார்சி வென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி அப்ரெஸ்டு டு த சப்ஸ்ட்ரேட். அது எந்த இடத்துல வாழுதோ அதோட க்ளோஸாக அப்படியே அப்ரெஸ்னா அப்படியே பொருந்தி இருக்கிறது, ஓகேவா. அப்படியே ரொம்ப க்ளோஸ் அட்டாச் ஆகிருக்கும். The leafy members have tiny leaf-like appendages in 2 rows on stem-like structure. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லிவர்வோட்ஸ் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் இருக்கிற மாதிரியான லீஃபி மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து லீஃப் இருக்கிற மாதிரியான அந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் டைனி லீஃப்-லைக் அப்பெண்டேஜஸ் இருக்கும். அது மாதிரி பக்கத்துலேயே லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸும் வளர்ந்து வருது. 2 ரோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ரோனா எனது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி லீஃப் மாதிரி இப்படி வளர்றது, ஓகேவா. லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய 2 ரோஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல இப்போ இதான் ஸ்டெம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னா இது 2 பக்கமும் 2 ரோஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வளரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் தேலஸ். அப்படி இது தேலஸ் டைப்னா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த இலை மாதிரி, அதாவது இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ரூட்டு ஸ்டெம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, இப்படி பிளெயினாக அப்படி தான் இருக்கும், ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் தேலஸ் பாடி, ஓகேவா. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாவது இருக்கா பாருங்கள், ரூட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு இந்த மாதிரி தனித்தனியாலாம் இருக்கா, மொத்தமாக ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் தேலஸ் பாடி. ஸோ இது வந்து ஃபீமேல் தேலஸ். இதில் ஆர்கிகோனியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபீமேல் தேலஸ். இது வந்து மேல் தேலஸ், ஆந்த்ரிடியோபோர் இருக்குது. இதில் தான் ஆந்த்ரோசாய்ட்ஸ் இருக்கும், இதில் தான் எக் இருக்கும். தென் இதுதான் வந்து எனது ரைசாய்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வேர் மாதிரி இருக்குது. இதில் தான் அது எந்த இடத்துல வாழுதோ அந்த சப்ஸ்ட்ரேட்டோட இது தான் அதை பிடிச்சி வச்சுருக்கோம், ஓகேவா. சப்ஸ்ட்ரேட்டை பிடிச்சி வச்சுருக்கிறது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜெம்மா கப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஜெம்மா கப், ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும், இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்னால் இந்த மாதிரி இருக்கும், கப் ஷேப்டாக இருக்கும், இந்த மாதிரி கப் ஷேப்பில் இருக்கும். இதுக்குள்ளே சின்ன சின்ன ஜெம்மி, அதாவது இந்த மாதிரி ஜெம்மின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், மொட்டு மாதிரி இருக்கும். மொட்டு தான் இங்கே வந்து என்னது ஜெம்மின்னு சொல்கிறாங்க. இதில் இதுதான் வந்து அப்படியே கீழே விழுந்து இன்னொரு தேலஸாக முளைச்சி வரும். இன்னொரு பிளான்ட்டாக வந்து முளைக்கிறது வந்து இதில் தான். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்போர் மாதிரி, மொட்டு மாதிரி, ஓகேவா. இன்னொரு இது உருவாகிறதுக்கு இந்த ஜெம்மி தான் வந்து விழுந்து உருவாகும். இது ஒரு டைப். இது வந்து என்னதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மாதிரி தானே. ஸோ பிளான் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு பிளான்ட்டாக உருவாகி வருது. ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி வந்து ஃப்ராக்மெண்ட் அப்படியே கீழே விழுந்து இன்னொரு இதாக உருவாகுது. அதுதான் வந்து ஜெம்மா கப், ஜெம்மி. இந்த ஜெம்மி தான் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும்.
நான் சொன்னேன்ல அதை தான் இங்கே அடுத்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எது மூலமாக நடக்கு? ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தாலி. ஸோ அதாவது பிளான் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸோட ஃப்ராக்மெண்ட் வந்து இன்னொரு பிளான் பாடியாக உருவாகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்னா அந்த பிளான்ட் பாடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னொரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டை வந்து கொடுக்கும். அது போக ஒரு பை த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்னொரு இது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஜெம்மி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வந்து ஜெம்மானா ஒரு சிங்கிள் இந்த பட்டை வந்து ஜெம்மான்னு சொல்லுவாங்க, ப்ளூரலில் வந்து ஜெம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்ஜனா பார்த்தல கப் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஜெம்மிங்கிறது வந்து என்னன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். தென் மல்டி செல்லுலர் அப்படின்னா உள்ளே நிறைய செல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு அந்த பட்ஸுமே வந்து ஒரு செல்ஸ் மாதிரி தான். தென் ஏசெக்ஷுவல் பட்ஸ். ஓகேவா, இது எல்லாமே எனது ஏசெக்ஷுவல்ஸ் பட்ஸ் தான். இது வந்து ஸ்மால் ரிசெப்டக்கிள்ஸ் விச் டெவலப் இன் ஸ்மால் ரிசெப்டக்கிள்ஸ் கால் ஜெம்மா கப். ஸோ ஒவ்வொன்றும் இந்த ஜெம்மி ஒவ்வொன்றும் எதில் வளருது? ஜெம்மா கப்புக்குள்ளே சின்ன சின்ன ரிசெப்டக்கிள்ஸ் சின்ன சின்ன அட்டாச்மெண்ட்ஸாக இருக்குது. பட் மாதிரி இருக்கும், மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த ஜெம்மா கப் எதில் இருக்குது? அந்த பிளான் பாடியில் இருக்குது. ஸோ அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜெம்மி பிகம் டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பாடி. ஸோ இந்த நான் சொன்னேன்ல அந்த உள்ளே இருக்கிற அந்த மொட்டு ஜெம்மி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா அந்த பிளான் பாடியில் இருந்து பேரண்ட் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி உதிர்ந்து அது இன்னொரு இண்டிவிஜுவலாக முளைச்சி வந்துடும். ஓகேவா. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும்னா நம்ம வந்து பிரயோஃபைட்ஸ்லேயே பார்த்தோம், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி ஃபெர்டைல் ஆகி நம்மளுக்கு சைக்கோட் வந்து கொடுக்கும். ஸோ சைக்கோட் வந்து ஸ்போரோஃபைட்டாக டெவலப் ஆகி தென் அது ஒரு கேமிட்டோஃபைட் கொடுக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்துட்டு ஒரே தாலிலையும் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பிளான் பாடியில் இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டயக்ராமில் எப்படி இருந்தது? ரெண்டுமே ஆர்கிகோனியம் தனியாக ஒரு பிளான் பாடியில் பார்த்தோம், மேல் தாலஸும் பார்த்தோம், ஃபீமேல் தாலஸ் வந்து தனித்தனியாக இருக்கலாம். ஒரே பிளான்லேயுமே ரெண்டு இது இருக்கலாம். ஓகேவா. ஸ்போரோஃபைட் வந்துட்டு என்னவாக இருக்கும்? நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட்டுக்கு வந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபுட், செட்டா, கேப்சூல் அப்படின்னு 3 இருக்கும். ஓகேவா. ஸோ மியாசிஸில் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த கேப்சூலில் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கும். மியாசிஸ் மூலமாக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணும்? ஜெர்மினேட் டு ஃபார்ம் ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் தான் ஜெர்மினேட் ஆகி நம்மளுக்கு இன்னொரு கேமிட்டோஃபைட் வந்து கொடுக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு. இதில் உங்களுக்கு டயக்ராம் காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னது? இதை தான் நம்ம வந்து செட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த இது இருக்குது பார்த்திங்கள்ல, இதை தான் நம்ம வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேப்சூலில் தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது? இங்கே தான் இந்த கேப்சூலில் வந்து மியாசிஸ் ப்ராசஸ் நடந்து இந்த கேப்சூலுக்குள்ளே ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் வந்து இன்னொரு கேமிட்டோஃபைட் இண்டிவிஜுவலை வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டு. ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாசஸ். ஸோ இப்போ லிவர் ஓட்ஸ் பார்த்தாச்சு. அதில் வந்து ஜெம்மா கப்ஸ் ஜெம்மி அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லிவர் ஓட்ஸை லிவர் ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் மித்தபடி எல்லாமே பெருசாக எதுவுமே இல்லை. தென் வந்து மாசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மாஸ் இஸ் த கேமிட்டோஃபைட். அப்படின்னா என்னென்னா ஸோ மாஸோட அந்த லைஃப் சைக்கிள் இருக்கும்ல, ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, வளர ஆரம்பித்து மறுபடியும் அந்த இடத்துக்கே வருது. இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப அதிகமாக எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா அந்த மாஸ் வந்து கேமிட்டோஃபைட் பிளான்ட்டாக தான் இருக்கும். இந்த மாஸில் இருக்க எல்லா பிளான்ட்ஸுமே வந்து கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டாக தான் அதோட லைஃப் அதிகமான ஸ்டேஜ் வந்து கேமிட்டோஃபைட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிட்டோஃபைட்லேயுமே நம்மளுக்கு 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரோட்டோனோமா. ஓகேவா. இந்த புரோட்டோனோமாலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி புரோட்டோனோமா, செகண்டரி புரோட்டோனோமான்னு இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது வந்து ப்ரைமரி புரோட்டோனோமா. தென் செகண்டரி புரோட்டோனோமா ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு லீஃபி ஸ்டேஜ் வந்து வரும். ஓகேவா. இந்த ப்ரைமரி புரோட்டோனோமாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் டெவலப்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் எ ஸ்போர். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், இந்த ஸ்போரோஃபைட் பிளான்ட்டில் அந்த இதில் கேப்சூல் வந்து மியாசிஸ் மூலமாக ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஒரு கேமிட்டோஃபைட் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்போர்ஸ் வந்து வளரும் பார்த்தீங்கல்ல, அந்த வளர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஜெர்மினேட் ஆகிறத தான் நம்ம அந்த பாடியை தான் புரோட்டோனோமான்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து புரோட்டோனோமா அப்படின்றாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னா க்ரீப்பிங்னா அப்படியே கீழாக்க படர்ந்து வரும். க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். தென் ஃப்ரீக்வென்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ், அதாவது த்ரெட் மாதிரியான நூல் மாதிரி இருக்கும், கீழாக்க படர்ந்து வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா. இதில் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஃபி ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க விச் டெவலப்ஸ் ஃப்ரம் த செகண்டரி புரோட்டோனோமா. செகண்டரி புரோட்டோனோமா இருக்கிற அந்த லீஃபி ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி புரோட்டோனோமாலேருந்து டெவலப் ஆகிறது தான் அந்த லீஃபி ஸ்டேஜ்.
ஓகேவா. லீஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்குன்னா பட்டு மாதிரி இருக்கும், மேலாக்க இருக்கக்கூடிய ஒரு பட்டு மாதிரி அது ஃபார்ம் ஆகி வரும். ஓகேவா. இதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிற எக்ஸாம்பிள் வந்து தே கன்சிஸ்ட் upright slender axis bearing spirally arranged. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அப்ரைட்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், தென் ஸ்லெண்டர் ஆசஸ் இருக்கும். ஓகேவா. ஸ்லெண்டர் ஆசஸ்னால் இந்த மாதிரியான ஆசஸ் வந்து இருக்கும். ஸ்பைரலி அரேஞ்ச் இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்பைரலாக, இப்போ ஸ்பைரல்னால் இப்படி இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரியான ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த லீவ்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தே ஆர் அட்டாச்சு டு த சாயில் த்ரூ மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச்சட் ரைசஸ். இதில் இருக்க ரைசைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சாயில் அட்டாச் பண்ணுறதுக்கு மல்டி செல்லுலார், அது தென் நிறைய பிரான்ச்சஸும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேஜ் பியர்ஸ் த செக்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அதுக்கோட செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன செக்ஸ் ஆர்கன்ஸ்னால் ஆர்கிகோனியம் அண்ட் ஆந்த்ரிடியம். ஓகேவா. அந்த 2 செக்ஸ் ஆர்கன்ஸும் இந்த ஸ்டேஜில் தான் அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேவா. இதை நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இதாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதுதான் ஸ்போர். ஓகேவா. இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகும்போது இந்த மாதிரி ப்ரோஸ்டேட்டாக இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தரையோட படர்ந்து வளர்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் ப்ரோஸ்டேட் இருக்கும். ஓகேவா. நான் பிரான்ச்சஸ் தான் இப்படி போயிருக்கு. ஸோ ப்ரோஸ்டேட் வந்து எப்படி இருக்கும், ஸ்போர்ஸ்லேருந்து இப்படி வந்து இப்போ தரையாக படர்ந்து வளர்கிற மாதிரி வளர்றது. ஓகேவா. இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. இதுதான் ப்ரோஸ்டேட். ஸோ இப்படி வளர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனாக இந்த மாதிரி ப்ரோஸ்டேட்டாக ஃபிலமெண்டஸ் த்ரெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நூல் மாதிரி தான் இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். இதை தான் நம்ம புரோட்டோனமான்னு சொல்லுவோம். இதை தான் ப்ரைமரி புரோட்டோனமா. இந்த மாதிரி சின்னதாக வளர்ந்து வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெயின் பாடியை தான் நம்ம புரோட்டோனமா, ப்ரைமரி புரோட்டோனமான்னு சொல்லுவோம். தென் அடுத்தது என்னென்னா லீஃபி ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்னா இந்த இருக்குது பாருங்கள், லேட்ரல் பட்டு. ஸோ இந்த புரோட்டோனமா வந்து ஸ்போர்லேருந்து, இப்போ இதுதான் ஸ்போர்லேருந்து புரோட்டோனமா ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்டரியாக என்ன பண்ணும், செகண்டரி புரோட்டோனமானா இதுதான். ஓகேவா. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது ப்ரைமரி புரோட்டோனமாங்கிறது ஸ்போர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக டெவலப் ஆகி வருது. செகண்டரி புரோட்டோனமாங்கிறது பிரான்ச்சஸில் இருந்தோ ஸ்டெம்மில் இருந்தோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அது செகண்டரி புரோட்டோனமான்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த புரோட்டோனோமாலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரைமரி புரோட்டோனோமாலேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் உருவாகி வருது. கரெக்டாக பிரான்ச்சஸ்லேருந்து தென் இது ரைசாய்ட்ஸ்லேருந்து ஸ்டெம்லேருந்து எதில் இருந்தனாலும் அது வரும். ஓகேவா. இந்த மாதிரி வர்றது வந்து செகண்டரி புரோட்டோனோமா ஸ்டேஜ். இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுறது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அஸ் எ லேட்ரல் பட். இதில் ஏன் லீஃபி ஸ்டேஜ்னால் இந்த மாதிரி லீஃப் மாதிரி ஸ்பைரலி அரேஞ்ச் லீஃப் மாதிரி இருக்கா, அப்ரைட்டாக இருக்கா, இது தான் சொல்லுவோம். ஸோ இந்த இது லேட்ரல் பட். ஓகேவா. இதை தான் அவங்க அப்படி கொடுத்துருந்தாங்க. இதில் தான் வந்து நம்மளுக்கு அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து மேல் ஃபீமேல்னால் ஆந்த்ரிடியம் இருக்கும், ஆர்கிகோனியம் அதாவது பிளானை பொறுத்து அது வந்து இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் மாசஸ் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். அப்படின்னா அதே மாதிரி தான் இதோட அந்த பிளான் பாடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அந்த ஸ்ட்ரக்சர், வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஃப்ராக்மெண்ட் ஆகி அது தனியாக வந்து அது ஒரு இண்டிவிஜுவலாக கூட அதால் வளர முடியும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டிங் இந்த செகண்டரி புரோட்டோனோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த செகண்டரி புரோட்டோனோமா ஸ்ட்ரக்சரில் ஒரு பட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுவுமே நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவலாகவும் விடலாம். இது ரெண்டுமே வந்து என்னதான் பட்டிங் மெத்தட்லேயே அது நடக்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னது நம்மளுக்கு தெரியும். ஆந்த்ரிடியா, ஆர்கிகோனியா வந்துட்டு அந்த லீஃபி ஷூட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு எங்கே இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதுதான் இந்த லீஃபி ஷூட்டுங்கிறது. இதில் வந்து அந்த ஆந்த்ரிடியாவும் இருக்கும், ஆர்கிகோனியமும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஓகேவா. இதில் எக் இருக்கும். சேம் பிளான்ட்டில் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். எக்கும் எக்கும் ஆந்த்ரசாய்ட்ஸும் ஒரே பிளான்ட் ஸ்ட்ரக்சரில் வர மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இது வந்து ஃபீமேல் பிளான்ட்டாக இருந்ததுன்னா இங்கே வந்து ஆர்கிகோனியம் இருக்குன்னா அந்த ஆர்கிகோனியம் வந்து இந்த மாதிரி ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து அந்த ஆர்கிகோனியம்குள்ளே இருக்க எக்கை வந்து ஃபெர்டைல் பண்ண உடனேயும் அது இன்னொரு இந்த மாதிரி ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கிகோனியம் வளரும். இது ஸ்போரோஃபைட்டு. இந்த ஸ்போர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு கேமிட்டோஃபைட் தனி இன்னொரு பிளான்ட்டாக வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பார்த்துருப்போம். இது சேம் பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் வந்து இது ஃபீமேல் பிளான்ட்டாக தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிப்பில் தான் அது வளரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்பஸ்னால் அந்த ஹெட்டில் மேலே இருக்கும், நுனியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்பஸ் ஆஃப் த லீஃப் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். அது ரெண்டு ஃபெர்டைல் ஆனதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சைக்கோட் ஒரு ஸ்போரோஃபைட் கொடுக்கும். அந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் இருக்கும், ஃபுட்டுனா அந்த பிளான்ட் பாடி கேமிட்டோஃபைட்டோட பொருந்தி இருக்கிறது, செட்டாங்கிறது அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறது, கேப்சூலுங்கிறதுல தான் அந்த ஸ்போர்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்போரோஃபைட் இன் மாசஸ் இஸ் மோர் எலாபரேட் elaborate than that in liverworts. லிவர்வோட்ஸோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர் வந்து மாசஸில் இருக்கிறது லிவர்வோட்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க.
த கேப்சூல் கண்டெயின் ஸ்போர்ஸ், அந்த கேப்சூலில் ஸ்போர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வருது. ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு அட் ஆஃப்டர் மியாசிஸ். ஸோ மியாசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரிடக்ஷன் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த கேப்சூலில். ஓகேவா? தென் மாசஸ் ஹேவ் அன் எலாபரேட் மெக்கானிசம் ஆஃப் ஸ்போர் டிஸ்போசல். ஸோ இந்த மாசஸில் வந்து அந்த கேப்சூல்லேருந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆகலாம், வெளில வரணும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெரிய மெக்கானிசமாக இருக்கும், கொஞ்சம் விரிவான ஒரு செயல்முறையாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் நடந்தால் அதால் அப்படியே வெளில வர முடியுதுன்னு இருக்காங்க. அது என்னென்னா புக்கில் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த அளவு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காமன் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மாசஸ்க்கு வந்து நம்மளுக்கு காமன் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பாக்னம் நம்ம பார்த்துட்டோம். அது போக வந்து ஃபெனாரியா, பாலிட்ரைக்கம் கொடுத்துருக்கோம். இதுவே லிவர் வோர்ட்ஸில் மார்கான்சியா அப்படின்ற ஒரு பிளான் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லேயும் பாருங்களேன், கரெக்டாக வந்து நான் காமிக்கிறேன். லிவர் வோர்ட்க்கு வந்து இந்த ஒரு பிளான் மட்டும்தான் இருக்குது. தென் மாசஸ்க்கு வந்து ஃபெனாரியா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபெனாரியா இது வந்து தனி கேமிட்டோஃபைட், ஸ்போரோஃபைட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தென் ஸ்பாக்னம் வந்து இப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட அந்த பீட் தானே, அந்த மக்குன்னு அந்த மண் தானே நம்மளுக்கு வந்து ஃபியூலாக யூஸ் ஆகுது. தென் வந்து லிவிங் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. பேக்கேஜிங் மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். தென் இது போக வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க மாசஸ்க்கு, பாலிட்ரைக்கம். இது ஞாபகம் மொத்தமே 4 தான் வருது பிரயோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும்.